ஆகஸ்ட் 23 புனித லீமா ரோஸ். பெரு நாட்டில் லீமா எனும் பகுதியில் வாழ்ந்த கஸ்பார் புளோரஸ் மரிய தே ஒலிவியா பெற்றோருக்கு கிபி 1586ஆம் ஆண்டு பிறந்தார் லீமா ரோஸ். இசபெல் புளோரஸ் தே ஒலிவியா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் கிபி 1597ஆம் ஆண்டு உறுதி பூசுதல் பெற்றபோது ரோஸ்மேரி என்று தன் பெயரினை மாற்றிக்கொண்டார். மரியன்னையின் மீதும் குழந்தை இயேசுவின் மீதும் மிகுந்த பக்தி உடையவராக விளங்கிய லீமா ரோஸ் அனைத்து மக்களிடமும் அன்போடு உறவாடினார். புனித சியன்னா கேத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றினை வாசித்த இவர் அவரைப் போலவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தினமும் நற்கருணை உட்கொண்டு நற்கருணை ஆண்டவரிடம் அதிக நேரம் ஜெபித்த லீமா ரோஸ் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தன் பெற்றோரிடம் 10 ஆண்டுகளாக போராடினார். தன் 20வது வயதில் புனித சாமிநாதர் சபையில் சேர்ந்த லீமா ரோஸ் முள்முடி அணிந்து தன்னை கசையினால் அடித்து கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் துன்பத்தில் பங்கு பெறுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை வருவித்துக் கொண்டு வாழ்ந்த அருட்சகோதரி லீமா ரோஸ் கிபி 1617ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாளில் ஆண்டவரை பலமுறை காட்சியாக கண்டு உரையாடிய அருட்சகோதரி லீமா ரோஸினை திருத்தந்தை 10ஆம் கிளெமெண்ட் கிபி 1671ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி தோட்ட பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித லீமா ரோஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தோட்டங்களில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.